கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு எங்களோட கூட சேர்ந்து தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்கவும் அது அடிப்படையில் ஜெபிக்கவும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் அன்பு மனைவி சங்கீதாவும் சேர்ந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபம் பண்ணி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆரம்பிப்போம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வந்து இருக்கிறோம். ஆண்டவரே, விலையேற பெற்ற இயேசுவின் திருரத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உடைய பிள்ளைகளாக வந்து இருக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களெல்லாம் மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி. தெரிந்தெடுத்தீரே, உமக்கு நன்றி. தகுதி இல்லாத எங்கள் மேல நீர் பாராட்டின மகா பெரிய தயவிற்காகவும் இரக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் உமக்கு நன்றி அப்பா. கோடி நன்றி அப்பா. ஆவினால எங்களை நிரப்பி இருக்கிறதே, அதுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். பிதாவே, தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கீங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம். வந்து நிரப்புவீராக, உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. எங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா. உம்முடைய வழிநடத்துதல எங்களோட உம்முடைய வழிநடத்துதல நாங்கள் நடக்க உணர கிருபை செய்வீராக. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கொண்டு அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. இதயங்களில் பேசுவீராக. கர்த்தாவே, எங்களுக்கு மகா பெரிய சந்தோஷம் சமாதானம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உண்டாவதாக. கர்த்தாவே, உலகம் தர முடியாத சமாதானத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அந்த சமாதானத்தை என்று நாங்கள் உணர கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, நம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து வார்த்தையில நிலைத்திருப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. நாம் சங்கீதம் 112 பல நாட்களாய் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். அதில் 3வது வசனத்தை பார்க்கிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். பாருங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வந்துருச்சு, வெல்த் ரிச்சஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அவன் பாவம் செஞ்சிருவான், அவசியம் கிடையாது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும், அவன் பாவம் என்றைக்கு நிற்கும்லாம் போடல. ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி உள்ளவன், இறங்கி கடன் கொடுப்பான், வாரி இறைப்பான், நிறைய வருது, பின்னாடி வருது, பார்க்க போகிறோம். அப்போ அவன் நீதி உள்ளவனா இருப்பான், பதுக்கிறவனா இல்லை. வேதம் சொல்லிக்கிறது பதுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. இவன் பதுக்கிறவன் கிடையாது, இவன் எப்பேற்பட்டவனா கொடுக்கிறவன். இட் இஸ் மோர் blessed to give than to receive. வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் உள்ளது. அப்போ நாம் இந்த பூமியிலே நல்லா வாழணும், எல்லாவற்றையும் சந்தோஷமாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போது இதில் விசேஷமாக என் மனைவியிட்ட கேட்குறாங்க, கிறிஸ்துவ அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஆள், வந்த ஒரு பெண்மணி. இந்த குடும்பத்துலலாம் இந்த ஐடியாவே இருந்தது கிறிஸ்தவத்தில். அது இந்த பெந்தகோஸ்தே ஆட்கள் கிட்ட தான் இந்த ஐடியா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எது வேணாம், இது வேணாம், அது வேணாம். நீ எப்படி செய்யுதா பார்க்குறேன்? இப்போ நல்லா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்லை. உலக ஜனங்கள்லாம் எல்லாம் வேணும், நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இன்னும் சாமி கும்பிடும் போதே அவங்க எப்படி என்ன கேட்குறாங்க? ஆமாம், நல்லா இருக்கணும், நல்ல அந்தஸ்தோடு இருக்கணும், ஒரு மரியாதை, சொசைட்டியில் ஒரு மரியாதையோடு இருக்கணும், முந்தின ஜென்ரேஷனோட அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் நல்லா டெவலப் ஆகணும், எல்லாமே அந்த சேஞ்சு நினைக்கிறபடி அதை அவங்க விருப்பங்களை நிறைவேற்றுறாங்க. அப்போ ஒரு விஷன் வச்சு அந்த விஷனை ரீச் பண்ணிடுறாங்க. ஒரு விஷயத்தை நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதை ரீச் பண்ணுறாங்க. அவருடைய மாமனார் மாமியார்லாம் இன்னும் கர்த்தரை முழுமையாய் இன்னும் பற்றி கொள்ளல. ஆனால் அவர் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர்களை விட அவருடைய பிள்ளைகள் இன்னும்
நல்லா இருக்கணும்னு திட்டம் பண்ணி நல்ல பிள்ளைகள் 3 பேரையும் படிக்க வைத்து நல்ல அவர்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைத்து நல்ல ஒரு மாடல் பேரண்ட்ஸாக நல்ல பெற்றோர் நல்ல ஒரு பெற்றோராக இருந்து குடும்பத்தை நடத்தி அவங்க உறவினர்கள்லாம் இருக்கிறத விடலாம் பிள்ளைகளை நல்லா வளர்த்து அதற்காக நல்ல உழைத்து நல்ல பணத்தை பிள்ளைய குடும்பத்துக்காய் செலவு பண்ணி இந்த விஷயத்துல ரிஷிப்பில் கத்த கண்டிப்பாக அவளை தொடுவார். ஏன்னா கத்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் நீ ஒரு வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார். நாலு மலையும் அடிக்கடி சோப்படுவாங்க, கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க, சந்தேகமே கிடையாது. குடும்பம் நடத்துறது இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், நிறைய காரியங்கள். அதே மாதிரி என்னுடைய பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகளை வளர்த்து நடுவில் என்ன நடந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு நாங்கள் போய் இருந்த ஒரு இடம், அங்கே பொண்ணு வேணாம் வெள்ளி வேணாம் எது வேணாம் இப்போ இருக்கிற நிலைமையோட பரலோகத்துக்கு போகிறதுக்கு யார் யார் ரெடியாக இருக்கா, நகையை கழட்டு எல்லாத்தையும் கழட்டு. எங்கள் அம்மா சொல்கிறாங்களே, எங்கள் அம்மா அப்பாவும் இருந்ததெல்லாம் போச்சே ஒழிய ஒன்று கூட நாங்கள் வாங்கினது இல்லைன்றாங்க. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, இருக்கிறதெல்லாம் போடணும்னு விரும்பல, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்குன்றாரு. இப்போது எதுக்கு இந்த கான்ட்ராஸ்ட்? நான் ஒரு ரட்சிக்கப்படாத ஆள், கர்த்தரை தெரியாத ஆள், வேதத்தை வாசித்தே பார்த்துடாத ஆளு உள்ளேயே நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை பார்க்கக்கூடாது, அடுத்த தலைமுறை இன்னும் நல்லா இருக்கணும். இது பேசிக்காகவே ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள்ளேயே நல்லா இருக்கணும்ன்றது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசை. நல்லா இருக்கும் அந்த குடும்பத்தை, அவனுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளை அதை நடத்துறதுக்கு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால தான் அது கல்வி பண்ணி கும்பிட்றான், ஏதோ பின்னாடி போகிறான், போய் கல்லுக்கும் மண்ணுக்கும் முன்னாடி போய் பொம்மைக்கும் விக்கிரங்களுக்கு முன்பாக போய் சாஷ்டாங்கமாக விழுந்து படிந்து கொண்டு இதெல்லாம் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், கருதுறப்பா நல்லா படிக்கணும், நல்லா வரணும், முன்னேறணும். இந்த இன்டர்வியூவில் சாமி எனக்கு நான் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னு போய் பாருங்க. கடவுளை மனுஷன் தேடுறது அவங்களுக்குள்ள ஒரு விருப்பத்தை கடவுளே கொடுக்குறாரு. என்ன விருப்பம்? நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை தரம் முன்னேறும். எல்லாருமே அப்படியே போதுங்க எதுக்குங்க அப்படின்னு இருந்தா நான் சொல்கிறேன் பாருங்க, உலகத்தில் ஒரு இன்வென்ஷன்ஸும் வந்திருக்காது, எந்த கண்டுபிடிப்புகளே வந்திருக்காது. ஏன் சீமனை விளக்கு கூட வந்திருக்காது. ஏன் சீமனன்னு ஒன்று கண்டுபிடிச்சா தானே அப்புறம் சீமனை விளக்கு வரும். எல்லாம் இருட்டிலே உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர் எழும்பி கர்த்தருடைய துணையை கொண்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இன்றைக்கு நம்ம இவ்வளோ ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு. இப்போ இதோட போதுமா, நிறுத்திடலாமா? இல்லை. ஆண்டவர் நம்ம சொல்லுவார், இப்போ இருக்கிறது பார்க்கணும் 1000 மடங்கு பெருகு, 1000 மடங்கு உயர். அப்போது ரட்சிக்கப்படாதவருக்குள்ளேயே இப்படி இருக்கு, நல்லா இருக்கணும், முன்னேறணும் அப்படின்னா இந்த வேதத்தை நன்கு கற்றறிந்த தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்ய மயக்கம் தப்பு, பண ஆசை தவறு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது தவறு. ஆனால் கர்த்தரோட ஐஸ்வர்யத்தை தருவார்னு சொல்லுகிறது சரி. ஏனென்றால் உலக மக்கள் அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, டேய் தப்பா அவன் பண்றான், அஞ்ஞானிகளை போல அலைது தெரியாத ஐஸ்வர்யா ஆகணும்னு தீவிரிக்காத, பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்குவேன். மாறாக என்ன பண்ணு, கர்த்தரை நம்பு, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் ஒரு நம்பிக்கையை வை. ஆச்சரியமா இருக்கு. இவங்க உறவினர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன நீங்க என்ன தப்பா பேசிட்டீங்கன்னு உங்க ஆட்கள் உங்களை விமர்சனம் பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஆமா இல்லப்பா, என்ன சொல்றாங்க உங்க சொந்தக்காரங்களா, நீ என்ன நல்லா இருக்கணும்னு தானே சொல்றீங்க, எல்லாரும் வீடு கட்டணும்னு தானே சொல்றீங்க, எல்லாரும் நகை வாங்கணும்னு தானே சொல்றீங்க, எல்லாரும் அவங்க வாழ்க்கையை நல்லா நடத்தணும்னு தானே சொல்றீங்க. இதுதாங்க ஆசீர்வாதம். எல்லா நன்மையும் பெற்று வாழ்க வளமுடன் தானே என்ன பண்றாங்க
ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வாதமே என்ன, நல்லா இருப்பா, அதுதானே சொல்லிக் கொடுக்குறோம். வேதம் தானே சொல்லுது, பிரியமானவரின் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ இதெல்லாம் வேதத்துல இருக்கிறதா அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்படும் போது நம்ம ஜனம் வந்து ஐஸ்வர்யத்தை பேசுறாங்க. செழிப்பின் போதகம், செழிப்பு செழிப்பு செழிப்பு. ஆமாங்க, செழிப்பு செழிப்பு இது கள்ள போதகம் இல்லை, செழிப்பு இது நல்ல போதகம். செழிப்பு கள்ள போதகம் நினைக்கக்கூடாது. செழிப்பு ரொம்ப நல்ல போதகம். இது ரொம்ப ரொம்ப நல்ல போதகம், இருக்கிறதுலையும் நல்ல போதகம். அவன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்து உயர்ந்து சுகமா இரு. தேவ பிள்ளைகள் நல்ல நல்ல மனதில் ஆழமாய் நிறுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் நம்முடைய உயர்வுக்கு விரோதி கிடையாது. உயரும் போது கர்த்தரை மறந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்க ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக போய் கர்த்தரை மறக்கிறது தான் தவறு ஒழிய, அதுதான் எல்லா தீமைக்கும் வேறே ஒழிய, பணம் நல்லது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் இருக்கும்போது தான் குடும்பத்தை நடத்த முடியும், நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தர் கொடுத்துருக்க குடும்பத்தையே சந்தோஷமா என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். இதை நீங்க கேட்கணும்னா பணம் வேணும், இதை நான் உங்களுக்கு பேசணும்னா எனக்கு பணம் வேணும், ஃபோன் கையில் இருக்கணும்னா பணம் வேணும், அதுக்கு ரீசார்ஜ் பண்ண பணம் வேணும், அதுக்கு சார்ஜ் போடணும்னாலே அவங்களுக்கு பணம் வேணுங்க, அது ஃபோன் வாங்கிறதுக்கு பணம் வேணும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. இப்போ நிலையற்ற ஐஸ்வர்யமா, நிலையற்ற ஐஸ்வர்யம் தான். கர்த்தர் ஒருவர் தான் நிலையானவர். ஒரு வேதத்துல சொல்லாததை நம்ம புரட்டல. புரட்டுகிறவர்கள் யாருன்னா, செழிப்பு வேணான்னு சொல்லுகிறவர்கள் தான் புரட்டுகிறவர்கள். செழிப்பு வேணான்னு சொல்றவங்க தான் புரட்டுகிறவர்கள். செழிப்பு வேணான்னு சொல்றவங்க தான் துரோகிகள். நான் உங்களுக்கு இந்த நாளிலே மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1 தீமோத்தேயு 6:17 திரும்ப எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும். God is saying, but set your hope. Set your hope. We should set our hope. இப்போ ஏசியில செட் பண்றோம் டெம்பரேச்சரை. பயங்கர வெயிலா இருக்கு, என்ன பண்றோம், டெம்பரேச்சரை செட் பண்றோம். 36 டிகிரி இருக்கு, உள்ள 39 டிகிரி அடிக்குது. ஊர்ல வெயில் 40 டிகிரி அடிக்குது. திருச்சியிலலாம் நல்லா ஏறும் வெயில் காலத்துல. வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றோம், ரூம் டெம்பரேச்சரை 27, 28, 26, 24 அப்படி செட் பண்றோம் ஏசியை. இப்போ செட் பண்ண என்ன நடக்குது, தெர்மோஸ்டாட் இயங்குது, கம்ப்ரஸர் வேலை செய்ய ஆரம்பிக்குது, ஏசி தன்னுடைய முழு பொட்டன்ஷியலையும் காட்டுது, சூழ்நிலை மாறுது. அப்படியே வெக்க போய் அழகான ஒரு அற்புதமான ஒரு என்ஜாயபிள் டெம்பரேச்சர் உண்டாகுது. இது அவங்களுக்கு. அப்போ God is commanding us to set our hope on God. Amen. Not to set our hope on uncertainty of riches, but on God. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. சரி, சொல்லக்கூடாது. அதுக்கு மேல என்ன பண்ணணுமா, படிக்க நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும். Instruct them to do good. நமக்கு கர்த்தர் தான் சொல்லி கொடுக்குறாரு, நல்லது செய்யணும்பா. To be rich in good works. எவ்வளோ செல்வம் இருக்குன்றது நம்முடைய அந்தஸ்தை காட்டல, எவ்வளோ நல்லது செய்கிறோம், எவ்வளோ பணம் கையில் இருக்குன்றது பெரிய விஷயம் கிடையாது. அதை வச்சு என்ன செய்கிறோம். We should be rich in good works, to be generous, and we should be willing to share with others. Amen. If a person is not willing to share with others, he is not rich. He is the very utter poor fellow. ஒருத்தனால ஷேர் பண்ண முடியல, மற்றவர்களோடு தன்னுடைய செல்வத்தை அவனால் ஷேர் பண்ண முடியலன்னா அவன் பணக்காரனே கிடையாது, ஐஸ்வர்யவானே கிடையாது. நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்து தாராளமாய் கொடுக்கிறவனும் உதார குணம் உள்ளவனாய் இருந்து நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. In this way
இப்படி செய்கிறதுனால நற்கிரியைகளை செய்து நன்மை செய்து தாராளமாக இருந்து உதார ஜெனரஸாக இருந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணி இருக்கும்போது in this way storing up for themselves the enduring riches. இங்கே இருக்கிற ரிச்சஸ் நிலையற்றது, நிலையான ஐஸ்வர்யம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு பரலோகத்தில். இப்படி செய்யறதுனால என்ன நடக்குதா, தே ஆர் ஸ்டோரிங். நீங்க ஜெனரஸா இருக்கும்போது, கொடுக்கும்போது, ஊழியத்தை கொடுக்கும்போது, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும்போது, வாட் ஆர் யூ டூயிங்? யூ ஆர் ஸ்டோரிங் என்டியூரிங் ரிச்சஸ். சொல்லுங்க, என்டியூரிங் ரிச்சஸ். நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா, அதாவது நிலையுள்ள ஐஸ்வர்யத்தை, நித்தியத்திற்கும் வரப்போகிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் ஒரு நல்ல அடித்தளமாக, ஒரு குட் ஃபவுண்டேஷனாக எதிர்காலத்துக்கு போட்டு வைக்கிறீங்க. ஸோ தட் தே மே டேக் ஹோல்ட் ஆஃப் தட் விச் இஸ் ட்ரூலி லைஃப். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த உலகத்தில் செல்வந்தான் எல்லாம் சொல்லலை, பணம்தான் எல்லாம், காசு தான் எல்லாம் சொல்லு. இன்னும் என்ன சொல்கிறேன், காசு 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 என்று அலையாத, காசுக்காக இயேசுவை நீ மறக்காதப்பா. ஆனால் இயேசுவை நீ பின்பற்றி வரும்போது கர்த்தரோட பெரிய பணக்காரனாய் உயர்த்த அவர் வல்லமை மிக்கவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் உங்களுக்கு அனுபவிப்பதுக்கு தருகிறவர். இந்த காசு வச்சு என்ன பண்ணுது, நல்லா அனுபவிங்க. உடனே அனுபவிக்கிறதுனா உடனே குடிக்கிறது வெறிக்கிறது போயிடக்கூடாது. என் வீட்டுக்கு உங்கள் மனைவிக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நல்லா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, நல்ல அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. கர்த்தர்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. லீவ் வருதுல்ல, ஒரு டூருக்கு போங்க, ஒரு டூர் பிளான் பண்ணுங்க. எவ்வளோ பணம் தேவைப்படுது? பொழுதுக்கும் வீட்டுக்காரமா கிச்சன்லேயே கிடக்கிறாங்க, இல்லைப்பா அவங்களும் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வராங்க, அதை வச்சு வாழ்க்கை ஓட்டுறது இப்படியே ஓடிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, குடும்பம் கடவுள் அதுக்காக கொடுக்கல, மனைவி அதுக்காக கொடுக்கல. மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்குது. வீட்டவர்கள் கடிதம் திராட்சை செடி, பிள்ளைகள் பந்தி சுற்றி வளர்கிற ஒலிவு மர கன்றுகள். புரியுதா உங்களுக்கு? ஆகவே இவர்களை நல்லா பராமரிக்கணும். குடும்ப தலைவராய் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், மனைவி குடும்பத்துக்கு வேண்டியதை செய்யணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்யணும், நல்ல காரியங்களை செய்யணும், உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கணும். சபைகளுக்கு, நீங்கள் போகிற சபைகளுக்கு நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா, இந்த ஊழியத்தில் எல்லாவற்றிலும் ஷேர் பண்ணணும், உதார குணமுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு போனஸ் வருதா, அதில் எடுத்து ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஒரு பகுதியை இந்த நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா, அது நல்ல ஊழியத்தில் விதைக்கணும். நல்ல வருமானம் வருதா, அதில் ஷேர் பண்ணணும். இப்படி ஷேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் தாங்க பணக்காரங்க. உலகத்தில் இருக்கிற அம்பானி, அதானி, டாட்டாஸ் மற்ற இது சொல்லப்படுகிற இந்த ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்டில் வர ஆட்கள், உலக பணக்காரர்கள் பட்டியலில் வரவங்களாம் பணக்காரர்கள் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் யார் பணக்காரர்கள் என்றால், நன்மை செய்கிறவர்கள், நற்கிரியைகள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், தாராளமாய் கொடுக்கிறவர்கள், உதார குணம் உள்ளவர்கள். இவர்கள் தான் நித்திய ஜீவனை பற்றி கொள்வார்கள். தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாக சேர்த்து வைக்கிறார்கள். என்ன பண்றோம் சங்கீதா? நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஆதாயத்தை செய்கிறோம். எப்போ? மக்களோட ஷேர் பண்ணணும், ஆறி இறைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், பல ஊழியர்களை தாங்கணும், ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், நிறைய பேர் படிக்க வைக்கணும். சுயநலமா இருக்கக்கூடாது. என்ன போதுங்க, எனக்கு என் குடும்பத்துக்கு போதுங்க. பெரிய சுயநலங்க இது. 2 பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு 2 பிள்ளைகள் நினைக்கக்கூடாது, இன்னும் 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இன்னும் 2 பிள்ளைகளை திருமணம் பண்ணி வைக்கணும். உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறது போட்டிருக்கு. நீங்கள் படிக்கிற உங்கள் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்லேயே படிக்க வைக்கணும் ஆசைப்படணும், உங்கள் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி அவர்களும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆசைப்படணும். இப்படி ஷேர் பண்ணும்போது, இப்படி நீங்கள் உதார குணமுள்ளவர்களாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க? நித்திய ஜீவனை பற்றி கொண்டு வருகாலத்திற்காக உங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கிறீர்கள். கட்டளை சொல்கிறேன். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ரொம்ப தைரியமாக இருங்க. இதை கேட்கிற விசுவாசிகளுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். எதற்காக நல்லா இருக்கணும்? நற்கிரியைகளில் நீங்கள் செழிப்பாக இருக்கணும், நல்ல காரியங்களை செய்யணும், ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்கு கொடுக்கணுன்ற ஆசை இருக்கணும், கர்த்தருடைய ஊழியர்களை தாங்கணும்.
விசுவாசிகளுக்கு கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கு தரணும். உங்க பெற்றோர்கள் பார்த்து கொண்டு சொல்லுகிறேன், உங்க பெற்றோர்களை கவனிக்கணும். முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்து விடுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. கூட வச்சு பார்த்துக்கணும், உங்க பெற்றோர்களை கூட வச்சு பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் பணம் செலவாகுதே. ஒரு நர்ஸை போடணும், பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வைக்கணும், அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், பெற்றோரை பார்த்துக்கணும். ஏங்க நம்ம பெற்றோர்கள் நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க சின்ன வயசில். நம்மளை அசிங்கம், நம்மளை ஐயா சி கக்கா போயிடுச்சு அப்படின்னு சில தூக்கி போட்டிருந்தாங்கன்னா நம்ம எங்கே இருந்திருக்கோம்? நம்மளை அவங்க வளர்த்தாங்கல்ல, கழுவி சுத்தம் பண்ணி டைப்பர் மாற்றி டவுசர் சட்டை மாற்றி விட்டு அவங்களுக்கு வயதாகிடுச்சு, அவங்களும் குழந்தையாக மாறிட்டாங்க, குழந்தை மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு அவங்க அதெல்லாம் அரோசியப்படக்கூடாது. அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும், பராமரிக்கணும். இப்போ நேரம் இல்லையா? அதுக்கு ஒரு ஆளை போடணும். நீங்கள் நல்லா கத்துற டபுள் நல்லா செழிக்கணும், நல்லா முன்னேறணும், உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். புரியுது? உங்களுக்கு பணம் இல்லாதனால தான், பெரிய எண்ணம் இல்லாதனால தான் குடும்பத்தில் மெஜாரிட்டி பிரச்சனையே, பெரிய பிரச்சனையே பணம் இல்லை. அதனால தான் சண்டை 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 சண்டை. இது இல்லை அது இல்லை அது இல்லை, கணவன் மனைவி சண்டை, பெற்றோர் பிள்ளை சண்டை, உடன் பிறந்தவங்க சண்டை. ஏன் இவ்வளோ இல்லை? அதுதான் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஃபஸ்ட்டு புத்தி மாறணும். மனது செழிப்பாகும் போது எல்லாவற்றிலும் செழிப்பு வரும். மனது மாறலன்னா செழிக்கவே முடியாது. கொடுக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இல்லை கொடுக்கிறவனாய் மாற்றுங்க, இல்லை செழிக்க வைங்க, வாரி இறைத்து ஏழைகள் கொடுப்பான்னு எழுதியிருக்கிறதே, அவருடைய நீதி என்னென்ன இருக்கும் என்று எழுதியிருக்கிறதே, சொன்னபடியே இதை செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. ஆசைப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவர் வல்லவருமா இருக்கிறார். சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவாவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் எங்கள் மேல் அசைவாடுங்க. இப்படி நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இந்த வாழ்க்கை ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கை உமக்கென்று நாங்கள் வெற்றிகரமாய் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக ஜெயம் பெற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். கர்த்தாவே, உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். சேர்ந்து சொல்லுவோம், பரமண்டலங்களில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் எங்கள் வாழ்க்கையிலும் செய்யப்படட்டும். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் கர்த்தாவே நற்கிரியைகளிலே செழிப்பார்களாக, ஐஸ்வர்யவான்களா இருப்பார்களாக, உதார குணமுள்ளவர்களா இருப்பார்களாக, நன்மை செய்வார்களாக, ஏழை எளியவர்களோடு தங்களுடைய செல்வத்தை பகிர்ந்து கொள்வார்களாக. கர்த்தாவே, சகல நன்மைகள் சமூகமாய் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீரே ஐஸ்வர்ய சம்பாதிக்க பலனை தருகிறவர். நீரே எங்கள் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். வாரி இறைப்போம், ஏழைகளை கொடுப்போம் என்று விசுவாசிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் சுகம் பெறுவார்களாக, ஒவ்வொருவரும் வாழ்வார்களாக, ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவார்களாக, ஒவ்வொருவரும் விடுதலை பெறுவார்களாக. விசேஷம் மீண்டும் நாங்கள் கேட்கிறோம், கடன் பிடியிலிருந்து கர்த்தாவே உம்முடைய அபிஷேகத்தை கொண்டு எங்களை வெளியே கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கடன் நீ மறைந்து போ. இயேசுவின் நாமத்தினாலே வருமான பெருக்கம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அதிகரிக்கட்டும். சொல்லுங்க, பணமே வா. இயேசுவின் நாமத்தினாலே புது வரவுகள் வா. இயேசுவின் நாமத்தினாலே மணி கமத் in Jesus name. வா, அதிகமாய் வா. 8 திசையிலிருந்து வா. மக்களை கர்த்தாவே உடைய வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உதிக்கிறவன் ஒளி நடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே, பொருளையும் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துட்டு கர்த்தாவே எங்களை நோக்கி மக்கள் வருவார்களாக. வந்து கர்த்தாவே இந்த அற்புதமான வார்த்தைகள்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டு கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆசாரியர்கள், ராஜாக்கள், ஊழியக்காரர்களாகி உம்முடைய மக்களுக்கு கர்த்தாவே எழுதியிருக்கிறபடியே பொன்னியின் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கொடுத்து உம்மை சேவிப்பார்களாக. கர்த்தாவே, நன்றி சொல்லுகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பண வரவுகள் வரட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கடன்கள் மறையட்டும். ஒருமுடப்பட்டு கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறையெல்லாம் கிறிஸ்துவின் மகிமையில் நிறைவாக்க நீர் வல்லவரா இருக்கிறீரே. கடன் பிடியிலிருந்து மக்கள் வெளியேற உதவி செய்வீராக. உம்முடைய இரக்கத்தினால, உம்முடைய தயவினால கர்த்தாவே மக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே வெளியே. உம்முடைய தயவினால
ஏக்கர் கணக்கில் நிலங்களை நாங்கள் சோதரிப்போம். ஆமென். உம்முடைய தயவினாலே நாங்கள் செல்வமாய் வாழ்வோம். ஆமென். உம்முடைய தயவினாலே நாங்கள் பெரிய பெரிய வீடுகளை நாங்கள் சோதரிப்போம், ஆமென். வாழ்வோம். ஆமென். நாங்கள் ஆண்டவரே குறுகுவதற்காக நீர்கள் அழைக்கல, பெருகுவதற்காக நீங்கள் அழைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய விடுதலை உண்டாகட்டும். ஆமென். தேவ தயவு பெருகட்டும், அடுக்கரகம் பெருகட்டும். ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு சுகமாய் சமாதானமாய் செழிப்பாய் இருப்பார்களாக. ஆமென். வீட்டில் இருக்க மனைவிகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஆமென். அவருடைய கணவன்மார்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், பெற்றோர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், கர்த்தாவே சபைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கணும். ஆண்டவரே ஆமென். பெரிய எழுப்புதலை நீர் வைத்திருக்கிறீரே ஆமென். ஆண்டவரே. அது எழுப்புதல பொருளாதார எழுப்புதல் இருக்கிறது. அதுக்காக எனக்கு நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். ஆமென். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். குறுகுவதற்காக அல்ல தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெருகுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சேர்ந்து சொல்லுங்க. குறுகுவதற்காக அல்ல, குறுகுவதற்காக அல்ல, பெருகுவதற்காகவே பெருகுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அழைக்கப்பட்டிருக்கிறேன். நெருக்கத்திலும் பெருக்கத்தை தருகிற தேவன், ஆமென். 100 மடங்கு பெருக்கத்தை தருகிற தேவன். ஆமென். ஈசாக்கு எப்படி ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானோ, அதுதான் உங்களை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம். ஆமென். நீங்களும் நாங்களும் ஐஸ்வர்யவானாகி செல்வதற்காகி வர வர இன்னும் அதுல பெருகி விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாம். until he became very wealthy ன்னு போட்டிருக்கல, பெரியவனான அப்படி நீங்கள் நானும் மாறும். இயேசுவின் நாமத்தினால ஆமென். சந்தோஷமா இருங்க. என்ஜாய் த டே, என்ஜாய் த ஹாலிடேஸ். தொடர்ந்து நாளையும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஷேர் யுவர் டெஸ்டிமனிஸ். உங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட் எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க, ஜெபிக்கிறோம். ஒரு சாட்சிகளை சொல்லுங்க, சந்தோஷப்படுவோம். தொடர்ந்து நல்ல ஊழியர்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய காணிக்கைகளால் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நல்ல ஊழியங்களில் விதைங்க. கர்த்தர் விளைச்சலில் தேவனாக இருந்து விளைச்சலை அதிக செய்வாராக. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பொருளாதார அற்புதங்களை செய்வாராக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. ஷலோம்.